செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். $9.93 கோடி செலவிலான கல்விச்சார் கட்டடங்களை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். உயர்கல்வித்துறை சார்பில் $59.93 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள கல்விச்சார் கட்டடங்களை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் உதவி பேராசிரியர்கள், உதவி நூலகர்கள் மற்றும் உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். புதிய வரைவு பாடத்திட்டம் டிசம்பரில் தயாராகும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். மாநில கல்விக் கொள்கை அடிப்படையிலான புதிய வரைவு பாடத்திட்டம் டிசம்பரில் தயாராகும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். பள்ளிக்கல்விக்கு புதிய கலைத்திட்டத்தை வடிவமைக்க சுற்றுச்சூழல் விஞ்ஞானி சுல்தான் அகமது இஸ்மாயில் தலைமையில் பாடத்திட்ட வடிவமைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் பஞ்சாப் மெஹாலி இந்திய அறிவியல் கல்வி ஆராய்ச்சி நிறுவன பேராசிரியர் விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன், வரலாறு மற்றும் தொல்லியல் வல்லுநர் ராஜன் உட்பட 14 பேர் உள்ளனர். விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் இந்திய கணித அறிவியல் நிறுவனர் முன்னாள் பேராசிரியர் ராமானுஜம் அமெரிக்கா கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் கூறுகையில், மாணவர்களுக்கிடையே செய்முறை பாடம் அதிகம் இருக்க வேண்டும் என்பதே பலரது விருப்பமாக உள்ளது. மாணவர்கள் வெறுமனே பாடங்களை மனப்பாடம் செய்யாமல் நன்கு புரிந்து படித்திருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் மதிப்பீடு அமைய வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். அரையாண்டு தேர்வுகள் டிசம்பர் 10 தொடக்கம். பள்ளி மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வுகள் டிசம்பர் 10 முதல் தொடங்கும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் உள்ள மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வு டிசம்பர் 10 முதல் 23 வரை நடத்தப்பட உள்ளது. இதில் 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு டிசம்பர் 10 6 முதல் 10ஆம் வகுப்புகளுக்கு மட்டும் டிசம்பர் 15 தேர்வுகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. TN-TET 2025 உத்தேச விடை குறிப்பு TRB வெளியீடு. TN-TET எழுதிய தேர்வர்களுக்கு உத்தேச விடை குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளன. மேல விவரங்களுக்கு www.tntrb.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். குரூப் 1 முதன்மை தேர்வை முன்னிட்டு கடும் கட்டுப்பாடுகள். TNPSC தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஏ. சண்முகசுந்தரம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குரூப் 1 பதவிகளுக்கான முதன்மை தேர்வு டிசம்பர் 1 முதல் 4 வரை சென்னையில் மட்டும் நடைபெற உள்ளது. அனைத்து நடவடிக்கைகளையும் வீடியோ எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்வு மையங்களில் ஜாமர் கருவிகள் பொருத்தப்படும். நுழைவுச்சீட்டில் அறிவுறுத்தப்பட்டுள்ளபடி தேர்வர்கள் தேர்வு கூடத்திற்குள் காலை 9 மணிக்குள் முன்னரே சென்றுவிட வேண்டும். விடைத்தாளில் கருமை நிற பேனா மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். தேர்வறைக்குள் மின்னணு சாதனங்கள் மற்றும் வேறு வகையான எந்த ஒரு சாதனத்தையும் எடுத்துச் செல்லக்கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு www.tnpc.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.